உலகத்திலே உயரிய விருது நோபல் விருது அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி இந்தியாவிலே உயரிய விருது என்ன அப்படின்னா பாரத ரத்னா விருது. இது 1954 வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை வாங்கின 3 பேருமே தமிழர்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வருடம் 2024 பாரத ரத்னா விருதை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். கர்பூரி தாக்கூர் இவர் இறந்துட்டார். அவருடைய நினைவை போற்றும் விதமாக வந்து இந்த பாரத ரத்னா விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதேமாரியே நேத்தி நியூஸில் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கே அத்வானி, அதாவது பிஜேபியுடைய அந்த ஃபவுண்டேஷனுக்கு மிக முக்கியமான காரணமான எல்கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இந்தியாவின் 2வது முக்கிய விருது பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்ம பூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. இந்த விருதுகளை வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்கா அப்படிங்கிறதுல போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொடுக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டு விருதுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா விளையாட்டு விருதுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எப்போவுமே ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு 2 கேள்வி இல்லைனா ஒரு கேள்வியாச்சும் கட்டாயம் கேட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. இந்த விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 4 விருதுகள் வந்து முக்கியமான விருதுகள். அதில் முதன்மையான விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விளையாட்டுத்துறையிலேயே இந்தியாவிலேயே உயர்ந்த விருது என்ன அப்படின்னா மேஜர் தயான்சந்த் விருது தான். ஆக்சுவலாக மேஜர் தயான்சந்த் அப்படிங்கிறவர் ஒரு ஹாக்கி பிளேயர். சரிங்களா. அவருடைய நினைவை போற்றும் விதமாக இந்த மேஜர் தயான்சந்த் விருது வந்து கொடுக்குறாங்க. இந்த விருது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 1992 இந்த காலகட்டத்தில் வந்து இந்த விருதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் விளையாட்டுக்கே உயரிய விருதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த விருதை கொடுக்கும்போது இதுக்கு மேஜர் தயான்சந்த் விருது இல்லை, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் செஸ்ஸுக்கு பிரபலமான விஸ்வநாதன் ஆனந்த் தான் 1992 வந்து வாங்கியிருப்பார். இந்த விளையாட்டின் உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது, இதனுடைய பழைய பெயர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, 2021 வரைக்கும், அதாவது 1991 92 இந்த விருதை கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 வரைக்கும் இந்த விருதோட பேர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தான். 2021க்கு அப்புறம் இந்த விருதை பெயர் மாற்றம் பண்ணாங்க. இப்போதைக்கு எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா மேஜர் தயான்சந்த் விருது. இந்த மேஜர் தயான்சந்த் விருது தான் இந்தியாவில் விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது. இந்த வருடம் யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 2 பேர், ராங்கி ரெட்டி அண்ட் சிராக் ஷெட்டி அப்படிங்கிறவர். அதாவது ரெட்டியும் ஷெட்டியும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இவங்க 2 பேருமே பேட்மிண்டன் பிளேயர். சரிங்களா. பேட்மிண்டன் பிளேயர். ஓகே. ஸோ இந்தியாவில் விளையாட்டுக்கு உயரிய விருது என்ன அப்படின்னு கேட்டால் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. ஓகேவா. 25 லட்சம் ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஒரு மெடல் வந்து கொடுப்பாங்க. 2 பேட்மிண்டன் பிளேயர் வந்து இந்த மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை வந்து வாங்கியிருக்காங்க, ரெட்டி ஷெட்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடிய உயரிய விருது என்ன அப்படின்னா அர்ஜுனா அவார்டு. இந்த அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா 1961 கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா. பாருங்கள், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது 1991 ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா. அடுத்து அர்ஜுனா விருது 1961. ஓகே. 1900 அப்போ முன்னாடியிலேருந்தே கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா. மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த அர்ஜுனா விருது வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு 1961. இந்த வருடம் 26 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் 26 பேருக்கு இந்த சிறந்த விளையாட்டு வீரருக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாருமே நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. அர்ஜுனா விருது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி இருக்கார்ல, அவர் தான் அர்ஜுனா விருதை வந்து வாங்கினார். அதுக்கப்புறம் ஷீதல் தேவி அப்படிங்கிறவங்க பேரா ஆர்ச்சரி. ஓகே. பேரா ஆர்ச்சரி. சரிங்களா. பேரா ஆர்ச்சரி வில்வித்தை வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு நடக்கும் இல்லையா, அதில் ஷீதல் தேவி தான் கோல்டு வந்து வாங்கினாங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு 2 கையுமே கிடையாது. ஆக்சுவலாக 4 limbs வந்து கிடையவே கிடையாது. ஃபோக்கோமீலியா அப்படிங்கிற நோயால் வந்து இவங்க ஒரு எப்போது நடக்கக்கூடிய அந்த ஃபோக்கோமீலியா அப்படிங்கிறதால அவதிப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த ஊனமுற்றோருக்கான வில்வித்தை போட்டியில் வந்து கோல்டை வந்து அடிச்சிருந்தாங்க, ஆசிய போட்டியில். ஓகேங்களா. ஸோ முகமது ஷமி அர்ஜுனா விருது ஞாபகம் வச்சிங்க, ஷீதல் தேவியை வந்து ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதித்தி சுவாமி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி வில்வித்தை, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை போய் அடிச்சுட்டு வந்தார். வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடித்த முதல் இந்தியர் இந்த அதித்தி சுவாமி தான். அவருக்கும் இந்த அர்ஜுனா விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பவன்குமார் அண்ட் ரீத்து நேகி 2 பேரும் கபடிக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமானது ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிற ஒரு கேம். ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ் அகர்வாலா அப்படிங்கிறவங்களுக்கும் திவ்ய கீர்த்தி சிங். ஓகே. அனுஷ் அகர்வால் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. அகர்வாலும் திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வெஸ்ட்ரியனுக்காக வாங்கியிருக்காங்க. ஈக்வெஸ்ட்ரியன்னா ஒன்றும் இல்லை, குதிரையில் உட்காந்துருப்பாங்க, அது பாட்டு ப்ளே ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து போடும். சரிங்களா. டைம் வந்துன்னா அந்த ஈக்வெஸ்ட்ரியன் அடிச்சு பாருங்க.
பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, ஈக்வெஸ்டியன் கேமில் அகர்வாலும் திவ்ய கீர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. தீக்ஷா அப்படிங்கிறவங்க கோல்ஃபுக்காக வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இந்திய விளையாட்டு வீரருக்கு அர்ஜுனா விருது. அதே கோச்சுக்கு மிக உயரிய விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியா விருது. இந்த துரோணாச்சாரியா விருதை வந்து 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. துரோணாச்சாரியா விருதை வந்து 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. லலித் குமார் இவர் வந்து ரஸ்லிங், அடுத்து ரமேஷ் அப்படிங்கிறவங்க செஸ்ஸு, அடுத்து பிரசாத் சைனி அப்படிங்கிறவங்க பேரா அத்லெட்டிக்ஸு, அடுத்து சிவேந்திர சிங் அப்படிங்கிறவங்க ஹாக்கி, அடுத்து பிரபாகர் அப்படிங்கிறவங்க வந்து மால்கம் அப்படிங்கிற ஒரு கேமு, அடுத்து தியான்சந்த் அவார்டு அப்படிங்கிறது 2002 கொடுத்துட்டு வராங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வாழ்நாள் சாதனை பெற்றாங்கள அவங்களுக்காக கொடுக்கக்கூடியது தயான்சந்த் விருது 2002 கொடுத்துட்ருக்காங்க. இதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுளா கன்வர், வினீத் குமார், கவிதா அப்படிங்கிறவங்க. சரிங்களா? கவிதா வந்து கபடி, வினீத் குமார் வந்து ஹாக்கி, மஞ்சுஷா கன்வர் அப்படிங்கிற ஒரு பேட்மிண்டன். இதை தயவு செஞ்சு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதிங்க. அப்படியே ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே எழுதிங்க. நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.